இந்த படம் தான் சினிமா இல்லை, சினிமா ஒரு சாஸ்திரமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அதே மாதிரி என்னுடைய ஆறுதல், என் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய பேரையும் நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதையும் பார்த்தாருன்னா, இங்கே படுத்துக்கிட்டு இருக்காருல்ல எங்கள் அண்ணன், அப்படிலாம் விட மாட்டார். நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பாரு. முதல்ல நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவார். உங்களுடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு, நல்லா இருக்கியப்பா, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க பாரிவெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் இங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, எனது அண்ணன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எனக்குலாம் எவ்வளவோ தைரியமாக இருந்திருக்கிறாரு. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லுவார். மனசார என்னை தங்கையாக ஏற்றுக்கிட்டவர். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வெடிக்குது. அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத காட்டணும். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து சுதா விஜயன் வந்திருக்காங்க. அவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசணும். வணக்கம். நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது நிஜமான உண்மையான அன்பு. நான் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து வரேன். எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் என் ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணு சுதா விஜய்க்கும். விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அண்ட் அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் எவ்வளோ நல்லவர்னு. அண்ட் ரியல் எம்ஜிஆர் ரசிகர் அண்ட் எம்ஜிஆர் ஃபாலோவர். அண்ட் ஜானகி அம்மாவை அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அவங்க இறுதி சடங்கெல்லாம் ஃபுல்லாக விஜயகாந்த் சார் தோட்டத்தில் தான் இருந்தார். அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து விஜயகாந்த் சார்னால் அவ்வளோ உயிர். எப்போ அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாலும் 2 குழந்தைங்களுக்கும் அண்ட் விஜயகாந்த் சாருக்கும் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு தான் ஃபுல்லாக ஏதாவது ட்ரெஸ்ஸாவது வாங்கிட்டு வருவாங்க. விஜயகாந்த் சார் வந்து அவரோட லீடர்ஷிப்பில் நம்மளால் இருக்க முடியலையன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஹீஸ் அ ட்ரூ ரொம்ப நல்ல மனிதர். கலைஞருக்கு தங்கப்பயண வழங்கும் விழா, கட்டுக்கணக்கான கூட்டம், மெரினா ஃபுல்லாக கூட்டம். அத்தனை கூட்டமும் சில நேரங்களை நெரித்து கொண்டிருந்தது. இன்னும் எனக்கு ஞாபகம் வருகிறது. கேப்டன் அவர்கள் என்ன சொல்றதுன்னு வார்த்தைகளே இல்லை. ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இப்படி ஒரு கேப்டனை மிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேப்டன் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா எப்படி மணிரத்னம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, செந்தரப்பூவில் கூட்டிகிட்டு வந்து விட்டது அவர் தான் ஆபாவானம் கிட்ட ரோஷான ஒரு நடிகை வந்திருக்கா, அவளை போடுங்க கரெக்டாக இருப்பான்னு சொன்னது அவர் தான். இன்னைக்கு செந்தரப்பூ பேர் வாங்கினது அவர் மூலியமாக தான். நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கேன்.
இப்படி ஒரு ஹியூமன் பீன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு ஹியூமன் பீன். எல்லாரும் பணம் சம்பாதிப்போம், பேர் சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல ஹியூமன் பீன் சம்பாதிக்கிறது ரொம்ப மகா கஷ்டமான விஷயம். அது இன்றைக்கி அவர் நிரூபிச்சிட்டாரு. எனிவே வீல் மிஸ் இம். கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் மிஸ் பண்ணுவாங்க. அவரை மாதிரி தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை தவிர வேறு யார்ட்டுமே போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது. அவர்னா இன்றைக்கி இறங்கி வேலை செய்வார், எல்லாமே நடக்கும். ஒரு நடிகருக்கு என்ன தேவையோ மொத்தம் செஞ்சு கொடுப்பாரு. அவரும் இருந்ததுன்னா மக்களுக்கும் நிறைய செஞ்சுருப்பார், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இருந்தாலும் வீல் மிஸ் இம் அதான். நன்றி. சமகாலத்தில் நம்ம விஜயகாந்தன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கிறதே பெருமையாக நம்ம நினைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்கள்லையுமே அவர் நாட்டு மக்களுக்கு பல அரசியலை பயிற்றுவித்து, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியலை சினிமாவின் வாயிலாக மக்களுக்குள்ள புகுத்தினது அப்படிங்கிறது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். பல திரைப்படங்கள்லையும் பார்த்தோம். அதே போல நிஜ வாழ்க்கையிலையும் பல மேடைகளில் தன்னுடைய உண்மையான அரசியல் கருத்துக்களை எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், தனக்கு எந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், மக்களுக்கு எது சரியோ அதை வெளிப்படையாகவும் மிக நேர்த்தியாகவும் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான மனிதர் அவர். ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கோம். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அவருடைய ஒவ்வொரு பேச்சுகளையுமே கேட்கணும். அவருடைய நோக்கம் என்பது அவர் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து வரக்கூடிய பலராலையும் நிறைவேற்றப்படணும். ஒரு ஊழல் இல்லாத அரசியல் வேணும், ஊழல் இல்லாத நாடு இருக்கணும், எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும், இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய படங்கள்லையும் உண்மை வாழ்க்கையிலையுமே அவர் நிரூபித்து காட்டின ஒரு மனிதர். உணவளிப்பதில் அவர் ஒரு வள்ளலாக, பசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 3 நேரமும் உணவு வழங்கக்கூடிய ஒரு இப்போதைக்கு யோசிச்சா எங்கள் தலைமுறைக்கெல்லாம் விஜயகாந்த் அவர்களை தான் நாங்கள் கண்முன்னே பார்த்த ஒரு தலைவர். உணவளிக்கிறதுல ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு எல்லா இடங்களிலும் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று எல்லோருக்கும் பிடித்த ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற இடத்தை பிடித்ததில் அவருக்கு ஈடு இணை யாருமே இருக்க முடியாது. எந்த கட்சி பாரபட்சமும் இல்லாமல் அரசியலை கடந்து ஒரு மிகச்சிறந்த மனிதரை இழந்திருக்கோம் அப்படிங்கிற வேதனையை தாங்க முடியல. கண்டிப்பாக அவங்களது குடும்பத்துக்கும் அவங்க மகன்களுக்கும் இறைவன் அந்த பலத்தை கொடுத்து இந்த துயரத்தை கடந்து செல்வதற்கான பலத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.